அவருடைய முகத்தை பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருந்தது. எனக்கு உள்மனசா பார்க்கும்போது கலட்டா வாய்ஸ் பண்ணது மாபெரும் பிழைன்னு தான் நான் சொல்லுவேன், தவறுன்னு தான் சொல்லுவேன். இன்ஸ்டாகிராம் தாண்டி நான் 5 படத்துல நடிச்சிட்டேன். முதல்ல என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. என்ன கேக்குற கேளுங்க, நீங்க அவ்வளவு பெரிய ஆளா? அவரை வந்துட்டு பேட்டி எடுக்கக்கூடிய பலர் வந்துட்டு உரிமையில் அவரை வந்துட்டு பேசுறதெல்லாம் கண்டிப்பா வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாததும் கூட. நம்ம டைரக்டர் மிஸ்கின் சார் பாத்தீங்களா, இன்ஸ்டாகிராம்ல நடிக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மூஞ்சில குத்துவேன், முகரையில குத்துவேன். தம்பி அழுனோனே அழுது கட்டறோம். போத்தா எனக்கு ஏதாவது வச்சு உம்மான வாயில குத்து போடு. கொஞ்சம் நாகரிகம் காக்க வேண்டும். எத்தனையோ புறம்போக்குகளை பொது இடத்துல பேசக்கூடாது. ஜென்டில் மேன்ஸை நம்ம விட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அப்படி வேணா வச்சுக்கலாம். அது பொலிட்டிஷியன்ஸா இருக்கலாம். எத்தனையோ பேர் இன்னைக்கு சொசைட்டியில தவறு பண்ணி கண்ணுக்கு அறிஞ்சு மணல் திருடுறாங்க, இப்ப கிட்டி திருடுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. இவ்வளவு அநியாயங்களும் நடக்கும் பட்சத்துல அதை பத்தி பேசுறதுக்கு வக்கு இல்லாத, முதுகெலும்பு இல்லாத மீடியாக்கள் இந்த மாதிரியான ஆட்களை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு, இந்த திவ்யா கள்ளச்சி, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஆட்களை காத்துக்கிறப்பு, இவர் திவாகர் எல்லாம் கூட்டு வந்து உட்கார வச்சு அவர்களை அவமானப்படுத்தி அனுப்புவது ரொம்ப வேடிக்கையாக இருக்கு, கோமாளித்தனமாக இருக்கு. உண்மையான கோமாளிகள் மீடியாக்கள் தாங்கிறது 100% நிரூபணம் ஆகிட்டே இருக்கு. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அவருக்கு மரியாதை கொடுக்காட்டாலும் அவருடைய ப்ரொஃபஷனலுக்கு மரியாதை கொடுத்துதாகணும். நான் அவருடைய ப்ரொஃபஷனலுக்கு ஏன் மரியாதை கொடுக்கணும்னு சொல்றேன் அப்படின்னா, நீங்க மத்தவங்களெல்லாம் வந்துட்டு காலேஜ் இப்போ மணின்னு ஒரு பையன் வந்துட்டு எதற்காக அந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆனாருன்னு தெரியல. காலேஜ் அளவுக்கு கூட்டு உட்கார வச்சு செலிப்ரேட் பண்றீங்க, சீஃப் கெஸ்டா கூப்பிடுறீங்க, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு நான் பாக்குறேன். சரியா? அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல திவாகரை ரீப்ளேஸ் பண்ணனா உண்மையிலேயே நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவருக்குன்னு ஒரு தகுதி இருக்கு, ஒரு படிப்பு இருக்கு, திறமை இருக்கு, அவரால் எத்தனை நோய் குணமா இருக்கு, எத்தனை பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணியிருக்காரு, மரியாதைக்குரியவர். ஆனா அவர் செஞ்சு வரக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கே பிடிக்கல தான். ஆனா அதற்காக அவர் ஒன்றும் திருடல, மணல் கொலை செய்யல, அடுத்தவங்களை கூட்டிட்டு போய் வந்துட்டு வேற ஏதாவது மாதிரியான தவறுகளில் ஈடுபடவில்லை, வன்மமாக அவர் எந்த ஒரு இடத்துலையுமே எதுவுமே பேசல. அப்படி இருக்கும்போது மக்களின் மீது ஏற்படுகின்ற இந்த வெறுப்பு ஏன் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியும் கூட. என்னுடைய கேள்வி சரியாக இருக்கும் பட்சத்திலையும் தவறாக இருக்கும் பட்சத்திலையும் கமெண்ட் செக்ஷன்ல உங்களை எதிர்பார்க்கிறேன்.